ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஸ் ஓய்வூதியம் சர்வீஸில் இடைவேளை இருந்தால் குறையுமா? கூடுதல் ஓய்வூதியம் பெற என்ன செய்ய வேண்டும் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் இபிஎஸ் 95 திட்டம் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது. இபிஎஸ் ஓய்வூதியம் பெற குறைந்தது 10 ஆண்டுகள் தகுதியான சேவை அவசியம். ஆனால் சர்வீஸில் இடைவேளை அல்லது பங்களிப்பு இல்லாத காலம் இருந்தால் அது ஓய்வூதிய தகுதி மற்றும் தொகையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஓய்வூதிய சேவை கணக்கிடும்போது சேர்ந்த தேதி, வெளியேறிய தேதி மட்டுமல்லாமல் மொத்த பங்களிப்பு செய்யப்பட்ட நாட்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக, ஒருவர் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தாலும் அதில் 6 மாதங்கள் ஊதியம் இல்லாத விடுப்பு எடுத்திருந்தால் அவரது பயன்பாட்டு சேவை 9.5 ஆண்டுகளாகவே கருதப்படும். இதனால் 10 ஆண்டு தகுதி பூர்த்தி ஆகாமல் போகும் அபாயம் உள்ளது. அப்படியானால் மாதாந்திர ஓய்வூதியத்திற்கு பதிலாக தொகுப்பு தொகை மட்டுமே கிடைக்கலாம். ஒரு நிறுவனத்தை விட்டு மற்றொரு நிறுவனத்தில் சேரும்போது 2-3 மாத இடைவெளி இருந்தாலும் அது சேவையில் இடைவேளையாகவே பதிவாகும். இதை சமாளிக்க பழைய நிறுவனத்தை விட்டு வெளியேறும்போது ஸ்கீம் சர்டிபிகேட் பெறுவது மிகவும் முக்கியம். மேலும் புதிய நிறுவனத்தில் சேரும்போது பழைய யுஏஎன்ஐ பயன்படுத்தி பிஎஃப் மற்றும் இபிஎஸ் சேவையை மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய யுஏஎன் உருவாக்குவது தவிர்க்கப்பட வேண்டும். இதனால் பல நிறுவனங்களில் பணியாற்றிய சேவைகள் ஒன்றிணைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் தகுதி பூர்த்தி செய்ய முடியும். என்சிபி பங்களிப்பு இல்லாத காலம் என்பது சம்பளம் இல்லாத விடுப்பு காலமாகும். உதாரணமாக, ஒரு மாதத்தில் 20 நாட்கள் சம்பளம் இல்லாமல் இருந்தால் அந்த 20 நாட்களுக்கு பிஎஃப் இபிஎஸ் பங்களிப்பு வராது. இதனால் மொத்த சேவை நாட்கள் குறையும். ஆனால் ஊதியம் பெறும் விடுப்பில் இருந்தால் பிஎஃப் பங்களிப்பு தொடர்ந்து செயல்படுத்தப்படும். எனவே அது சேவையில் குறைவு ஏற்படுத்தாது. இபிஎஸ்ஸில் கூடுதல் பலன் பெற ஒரு முக்கிய வாய்ப்பு உள்ளது. ஒருவர் 20 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இபிஎஸ்க்கு பங்களித்திருந்தால் இபிஎஃப்ஓ அவருக்கு கூடுதல் 2 ஆண்டுகள் போனஸ் சர்வீஸ் சேர்த்து கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக, 20 ஆண்டு சேவை இருந்தால் 22 ஆண்டுகளாக கணக்கிட்டு ஓய்வூதியம் வழங்கப்படும். இதனால் 10 to 15% வரை ஓய்வூதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் சேவை 9 ஆண்டுகள் 6 மாதங்களை தாண்டினால் இபிஎஃப்ஓ அதை 10 ஆண்டுகளாக ரவுண்டிங் ஆஃப் செய்து தகுதி வழங்கும். எனவே 9.6 ஆண்டுகள் சேவை இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. வேலை மாற்றும் போது பிஎஃப் தொகையை எடுத்துவிட்டு இபிஎஸ் சேவையை மாற்றாமல் விட்டுவிடுவது பெரிய தவறாகும். சேவை இணைக்கப்படாவிட்டால் புதிய நிறுவனத்தில் இபிஎஸ் கணக்கீடு புதிதாக தொடங்கும். இதனால் எதிர்கால ஓய்வூதிய தொகை கணிசமாக குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொன்னால், சர்வீஸில் இடைவேளை அல்லது பங்களிப்பு இல்லாத காலம் இருந்தால் இபிஎஸ் ஓய்வூதியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் பெறுதல், யுஏஎன் மாற்றம் செய்யுதல் மற்றும் 20 ஆண்டுகள் சேவையை எட்டுதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் அதிக ஓய்வூதியம் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கீம் சர்டிஃபிகேட், இதை யாராவது இப்போ ஒரு கம்பெனி மாறுறீங்க போகிறீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். அதே போல் நடுவில் இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க. மினிமம் 10 ஆண்டுகள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு இபிஎஃப்ஓவில் பென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் தனியார் ஊழியர்களுக்கு இப்போதைக்கு மினிமம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற 10,000 ரூபாவது கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கண்டிப்பாக மத்திய அரசு பரிசீலனை பண்ணி நல்ல முடிவை எடுக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. கண்டிப்பாக தனியார் ஊழியர்களுக்கு இது முக்கியமான நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.